திமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கையை பிடித்து தரதரவென்று அழைத்து சென்று கைது செய்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மானூத்து மந்தையில் மான்குட்டி பெத்தமையிலே அப்படின்னு சீமானவர்களுடைய மகளுக்கு சீர் கொண்டு வந்தவர். அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து ஒருமையில பேசிட்டாரு, அவதூறான கருத்துக்களை பேசிட்டாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கை எதிர்த்து தனக்கு முன்ஜாமீன் வேணும், நான் விஜய் அவர்கள் குறித்து அவதூறு பேசினேன் அப்படின்னா என் மேல மான நஷ்ட வழக்கு வேணா தொடர்ந்துக்குங்க, ஆனா காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரப்புல இருந்து முன்ஜாமீன் அப்படின்றது கோரப்பட்டிருந்தது. ஆனா நீதிமன்றம் முன்ஜாமீன் தர மறுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சது. இந்த நிலையில தான் தமிழக காவல்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறது. அவரை கைது செய்ய போகும்போது அவர் தொகுதியில் அவர் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்திருக்காரு. அப்போ காவல்துறை அதிகாரி போய் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ என்னுடைய வக்கீல் வரட்டும், அது வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு. அதையும் மீறி காவல்துறை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வர்றேன், ஆனால் நான் என்னோட காரில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வாகனத்தில் போய் ஏறுறாரு. அதை காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் முடியாது, போலீஸ் வாகனத்தில் தான் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு அவரை கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அவரை கைது அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அங்க கூடியிருந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து கண்டன குரல்களை எழுப்பின அந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுது. சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு எதிராக என்ன பேசிட்டாரு அப்படின்னா, ஒருமையில பேசிட்டாராம். விஜய் அவர்கள் குறித்து அவதூறு பேசிட்டாராம். அப்படி அவதூறு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கைது பண்ணும் அப்படின்னா, நேற்று கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கரூர்ல 41 பேரை காவல்துறை துணையோடு கொன்று குவித்தது இந்த ஸ்டாலின் அவர்கள் தான். உதயநிதிக்காக கரூர்ல மக்களை பலி கொடுத்துட்டாரு ஸ்டாலின் அப்படிங்கிற அவதூறு கருத்தை, ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை ஸ்டாலினுக்கு எதிராக வைத்த இதே ஆதவர்ஜுனாவை இந்த தமிழக வெற்றி கழக அரசு கைது பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு சர்வாதிகார போக்க கையில் எடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறு பேசுறாரு, ஒருமையில பேசுறாருன்னா தாராளமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக டிஃபமேஷன், அதாவது மான நஷ்ட வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல தொடர்வதற்கு அனைத்து உரிமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா அவர் தொகுதியில கட்சி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில காவல்துறையை விட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்களை ஒருமையில பேசக்கூடிய நபர்களை எல்லாம் கைது செய்யணும் அப்படின்னா முதல்ல விஜய் அவர்கள் கைது செய்ய வேண்டிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான். ஏன்னா சீமானவர்கள் தான் தொடர்ந்து விஜய வா போ அவன் இவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பல இடங்கள்ல சீமானவர்கள் விஜயை ஒருமையில பேசியிருக்காரு. ஆனா சீமானவர்கள் மேல எந்த விதமான கைது நடவடிக்கையும் விஜய் அவர்கள் எடுக்கல. ஆனா மறைமுகமாக அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்களை கைது செய்வது மூலமாக பார்த்துக்க சீமா, என்ன ஒருமையில பேசுனதுக்கு நான் கைது பண்ணியிருக்கேன், நாளைக்கு நீயே எனக்கு எதிராக ஒருமையில பேசுற, வாப்போன்னு பேசுற அப்படின்னா நாளைக்கு நான் உன்னையும் கைது செய்வேன் அப்படின்னு சீமானவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக. ஏன்னா சீமானவர்களுடைய வீட்டுக்கு இவர் சீர்லாம் கொண்டு போயிருக்காரு இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன், சீமானவர்களுடைய மனைவிக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர் இல்லையா, அவரை கைது பண்றது மூலமாக சீமானவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை மறைமுகமாக விஜய் அவர்கள் கொடுக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்ம எழுப்பத்தான் வேண்டியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த
சேர்ந்த வழக்கறிஞர் பாசறை சீமானவர்களுக்கு எதிராக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வழக்கும் கொடுத்திருந்தது. சீமானவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டு வராரு, ஆபாசமா பேசிட்டு வராரு, அவதூறு பரப்பிட்டு வராரு அப்படின்னு இந்த தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவு சீமானுக்கு எதிராக வழக்கு தொடுத்ததையும் நம்மளால நினைவு கூர்ந்து பார்க்காம இருக்க முடியல. அப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த டார்கெட் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களா அப்படிங்கிற கேள்வியையும் இந்த இடத்துல நம்ம எழுப்பத்தான் வேண்டி இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதை கண்டிச்சு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்திச்சிருச்சிருக்கு. இதே தாவேகா நிர்வாகிகள் 2 பேரு ஒரு பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த பெண் அந்த 2 நபர்களுக்கு எதிராக புகார் அளிச்சு பாதிக்கப்பட்ட பெண் தாவேகாவுடைய எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட நடந்த கொடுமையை சொன்னப்ப மேலிடத்துல சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், இதை நீ பெருசாக்காத அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அவர்கள் இந்த பெண்ணுகிட்ட சொன்னதாக அந்த பெண் பத்திரிகையாளர்கள்ட்ட குற்றம் அப்படிங்கிறது சாட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த எம்எல்ஏ மேலலாம் சட்டம் தன் கடமையை செய்யாது. விஜய் அவர்கள் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டாரு. ஆனா விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வதை எப்படி நம்மளால ஏற்க முடியும் அப்படின்னு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில அடுத்த 5 வருடத்திற்கு கருத்து சுதந்திரத்திற்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நம்ம எழுப்பிதான் ஆகணும். இந்த 3 குரங்குகள் உட்கார்ந்து இருக்கும். ஒரு குரங்கு வாயை மூடி, இன்னொரு குரங்கு காதை பொத்தி, இன்னொரு குரங்கு கண்ணை மூடி அப்படின்னு. அது போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில நடைபெறக்கூடிய அவலங்களை கண்டும் காணாம கடந்து போகணும். நான் ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் செயல்படுவேன். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல என்னுடைய ஆட்சிக்கும் எனக்கும் எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த கைது மூலமாக விஜய் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கையை கொடுக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. அவதூறு பரப்புறவங்க, ஒருமையில பேசுறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு இந்த தமிழக வெற்றி கழக அரசு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா முதல்ல சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அவங்க சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஆபாசமாக பச்சையாக கொச்சையாக எழுதி வர்றாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பார்க்கறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. மருமக உடைச்சா பொன்குடம், மாமியார் உடைச்சா மண்குடம் அப்படிங்கிற கதையா தன்னுடைய கட்சிக்காரர்கள் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே கை கட்டி வாய் பொத்தி கண்ணை மூடி வேடிக்கை பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது நமக்கு எதிராக விமர்சனம் வச்சா உடனடியாக காவல்துறையை விட்டு கைது செய்து அவங்கள சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு என்னமோ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைது மறைமுகமாக சீமானவர்களை எச்சரிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் எனக்கு எழுப்புகிறது. சரி, மக்களாகிய நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒருமையில பேசிட்டாரு, அவதூறு பரப்பிட்டாரு அப்படின்னு விஜய் தரப்பு அவரை கைது செய்திருப்பதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய அடுத்த டார்கெட் சீமான் தான் நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.